Hello everyone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபோன்பேல இருந்து ஜாப் போஸ்ட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா சைட் ரிலேபிலிட்டி இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொகேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். நான் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன் வீடியோவில். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்தா தான் அந்த பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர் வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லினக்ஸ் யுனிக்ஸில் வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட்ஒர்க்கிங்கில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஐடி ஆப்ரேஷன்ஸில் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு லினக்ஸ் நெட்ஒர்க்கிங்கில் நல்ல ஸ்ட்ராங்கான நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ MySQL ஒர்க் பண்ண நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோட் அண்ட் ஸ்கிரிப்டிங்கில் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேஷன் பற்றிலாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிரைவேட் அண்ட் பப்ளிக் கிளவுட் என்விரான்மெண்ட்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கும். ஸோ இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே அப்ளை வித் லிங்க்டின் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையும் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல அட்டாச்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ்யூம் வந்து மேண்டிட்டரி, நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி தான் ஆகணும். கவர் லெட்டர் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் உங்கள் ஸ்கூல் டிகிரி, உங்கள் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு எப்போ எண்ட் ஆச்சு இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனி நேம், டைட்டில், ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் இது எல்லாத்தையுமே கொடுத்துக்கோங்க. ஸோ லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க் வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல உங்கள் கரண்ட் கெரியர் ஸ்டேஜ் என்ன, உங்கள் ஜெண்டர், கரண்ட் இண்டஸ்ட்ரி, எவ்வளோ இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இது எல்லாமே கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன் பாஸ்வேர்டு. இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன் பாஸ்வேர்டை. ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா அன்லாக் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அன்லாக் அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி நீங்கள் அன்லாக் லிங்க்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.